இல்லை, அடையாளப்படுத்தப்பட்ட காங்கிரஸ் தலைவர் கிடையாது, தேசிய ரத்தம் ஓடக்கூடிய ஒரு தலைவர் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப அவர் திமுகவுக்கு வேலை செய்கிறார். இப்போ பாரம்பரியமாக இங்கே இருக்கிற இப்போ ப. சிதம்பரத்துக்கு வருத்தம் என்ன அப்படின்னா, நான் ஒரு நியாயமாக பிரதமர் ஆகிருக்க வேண்டிய ஒரு ஆள். நீங்கள் என்னைக்காவது என்ன பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக முன்னிலைப்படுத்தப்பட்ட ஒரு கேண்டிடேட் ஓகே பண்ணலை. அப்படி இருக்கிறப்ப நான் எந்த வகையில் குறைஞ்சி போயிட்டேன், எந்த வகையில் கட்சிக்கு விசுவாசமாக இல்லாமல் போயிட்டேன், எந்த இடத்துல நான் என்ன பண்ணேன் ஒன்று. அடுத்தது, இன்னைக்கு மல்லிகார்ஜுன கார்கேவை ஆக்கின தேசிய காங்கிரஸ் கட்சி தலைவராக ப. சிதம்பரம் என்னை ஆக்கியிருக்க வேண்டும்ங்கிற வருத்தம் அவருக்கு கடுமையாக இருக்குது. ஓகே, என்ன எனக்கு இம்பார்ட்டன்ஸ் என்ன கொடுத்துருக்கீங்க நீங்கள்? டிஃபென்ஸ் மினிஸ்டராவோ ஃபினான்ஸ் மினிஸ்டராவோ, அதாவது எல்லாமே நம்பர் 2 நம்பர் 1 அப்படின்னு என்னை கொடுத்தீங்க. ஒரு பிரசிடென்ட் பிரணாப் முகர்ஜிக்கு இருந்த தகுதி, அவர் உங்களுடைய அமைச்சரவையில் நிதியமைச்சராக இருந்தவர், அமைச்சரவையில் இருந்தவர், நாளைக்கு பிரசிடென்ட் ஆக்குனீங்கல்ல, எனக்கு ஏன் இல்லை? ஓகே, இதுவரை பிரணாப் முகர்ஜி ஃபினான்ஸ்ல இருந்து பிரசிடென்ட் ஆகிறாரு, இவர் ஃபினான்ஸுக்கு போறாரு. அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு நான் இருக்கிற ஆளுக்கு பிரசிடென்ட்டுக்கு தகுதி இல்லையா, பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுக்கு தகுதி இல்லையா, அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் ஆகிறதுக்கு ப. சிதம்பரத்துக்கு தகுதி இல்லையா? ஓகே, அந்த வருத்தத்தின் அடிப்படையில் அவர் நாளைக்கு காங்கிரஸுக்கு விசுவாசமா இல்லாமல் திமுக வச்சு சர்வே ஆகிறதுக்கு நான் தான் நம்மளோட ஜாம்பான்லேயே சொன்னேன். நாளைக்கு இங்கே அவர் நாளைக்கு காங்கிரஸ் ஒரு வேளை திமுக விட்டு வெளியேறினால் ப. சிதம்பரம் தனி காங்கிரஸ் கட்சியை உருவாக்கி திமுகவுடன் கூட்டணியில் தொடர்வார்னு நீங்க சொன்னீங்க. அவ்வளவுதான். அப்ப யாருக்கு வேலை பார்க்குறீங்க நீங்க? ஓகே, இந்த வருத்தம் ராகுல் காந்திக்கு கடுமையா ஆயிடுச்சு. சீட்டுகளுடைய பங்கீடுலையும் ஏன் இப்போ ஜோதிமணி வெளியில வந்து டிரான்ஸ்பரன்சி இல்லைங்கிறாங்கன்னா, நான் சொன்னேன்ல 28 சீட்டு கொடுப்பாங்க, போன தடவை 25 வாங்கி 18 பேர் உள்ள வந்தேன்ல, இந்த தடவை 28 கொடுப்பேன், ஆனால் 8 பேர் கூட உள்ள வர மாட்டாரு, ஸ்டாலின் அந்த வேலையை செய்வாருன்னு இல்லை. விளங்காத தொகுதிகளை நாளைக்கு செல்வ பெருந்தகை நீங்க எது கொடுத்தாலும் பரவாயில்லன்னு வாங்குறாரு. ஆனா கவுண்ட் தான் பாக்குறாங்களே தவிர ஜெயிக்கக்கூடிய தொகுதியா அந்த பேசுங்கிறத பார்க்கல. ஓகே, அவங்க காங்கிரஸ் திமுகவை படுத்தின பாட்டுக்கலாம் அவங்க ரிட்டாலியேட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இணக்கமான போக்கு இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு பாண்டிச்சேரியோட எக்ஸாம்பிள். ஓகே, 5 இடத்துல நேரடியா திமுகவும் காங்கிரஸும் மோதுது. ஆனா இங்க கூட்டணியில இருந்துகிட்டே அப்படி மோதுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த மோதலுக்கு ஒரு காரணம் இருக்குது, வாபஸ் வாங்கறதுக்கு காங்கிரஸ் ரெடியா இல்லை.